Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தெலுங்குல போன வருஷம் வெளியான பபிள் கம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு லவ் ஸ்டோரி படம்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேர் ஆதி அப்படின்றது. இவரோட புல்லட் பைக்ல செம்ம வேகமா வந்துட்டு இருக்காரு. வெறும் பாக்ஸர் மட்டும் தான் போட்டிருக்காரு. லைட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டே வர மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அப்பா சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெளிவா தெரியல. இங்கதான் 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் பேரு ஆசிஃப், இன்னொருத்தர் பேரு புஜ்ஜி அப்படின்றது. இவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி பட்டம் விட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு. இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு. லவ் ஃபெயிலியர்னால தான் மனநலம் பாதிக்கப்பட்டவரா மாறி இருப்பாரு. இவங்க தான் அடிக்கடி சரக்கெல்லாம் வாங்கி தருவாங்க. இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கவங்களும் காத்தடிலாம் விடுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் பேச்சு வாக்குல சண்டைலாம் வருது. சரி மோதி பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி காத்தடிலாம் விட்டுட்டு இருக்காங்க. அதுல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, டீல் போட்டு அவங்களை காலி பண்ணிடுறாரு. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா கத்திட்டு இருக்காரு. அந்த கேங்க சேர்ந்த ஹெட் இருக்காரு பாத்தீங்களா, பிரச்சனை பண்றதுக்காக வந்துடுறாரு. எங்க காத்தாடியே கட் பண்றா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாரு. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரை கிண்டல் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த நபரும் டென்ஷன் ஆயிடுறாரு. ஹீரோவோட அம்மாவை பத்தி அசிங்கமா திட்டிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த பாட்டை போடு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. காலையில் தினமும் கண் விழித்தால் சாங் இருக்கு பாத்தீங்களா, அதை ஃப்ரெண்ட் ப்ளே பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த கேங்ல இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அவங்களும் பதிலுக்கு ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போடும் போது அந்த ஸ்பீக்கர் பாக்ஸை உடைச்சு விட்டுறாங்க. இதனால ஹீரோ இன்னும் டென்ஷன் ஆயிடுறாரு. விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி துரத்தி இவங்களை அடிச்சிட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதையா அதுக்கான காசை தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவனுங்க கிட்ட பெருசா காசு இல்ல, 100 ரூபா தான் எடுத்து தராங்க. ஏன்டா 100 ரூபா தரீங்க, அதோட மதிப்பு என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா எந்த வேலையும் பார்க்கல. ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காரு. கடைக்கு வந்து வேலை பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி அப்பா அடிக்கடி இவருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது டிஜேவா மாறணும்னு ஆசைப்படுறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ராகுல் அப்படின்ற ஒரு டிஜேக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த டிஜேக்கு சரக்குனா ரொம்ப பிடிக்கும். இவர் அப்பப்ப சரக்கெல்லாம் வாங்கி தந்து கொஞ்சம் இவரும் யூஸ் பண்ணிலாம் பழகிப்பாரு. எப்படியாவது பெரிய டிஜேவா மாறணும்னு ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்றாரு. அவரை என்னென்ன பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ பொறுப்பே இல்லாம இப்படி சுத்திட்டு இருக்காருல்ல, அதனால அப்பா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. அவன் தான் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான்ல, கண்டிப்பா ஏதாவது பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் பையனுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. அம்மா அந்த சாப்பாடுலாம் ரெடியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அந்த ராகுலுக்கு நிறைய சாப்பாடுலாம் தந்தாதான் ரொம்ப நேரம் வாசிக்க விடுவாரு. அதுக்காக தான் அவருக்கு பிடிச்ச மாதிரி அம்மாவெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ண சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி இவரும் அந்த பார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் சாப்பிட்டு முடிச்சு உடனே வாங்கிற வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இவங்க சாப்பாடுல வேணும்ட்டே பேதி ஆகணும் அப்படின்ற மாதிரி சில மாத்திரையெல்லாம் கலந்து விட்டுருவாங்க. இப்ப ராகுல் கிட்ட இவரும் சாப்பாடை தந்துடுறாரு. சரிரா கொஞ்ச நேரம் போய் நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ராகுலும் சொல்றாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, சந்தோஷமா அந்த டிஜே ஒர்க்க பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவருக்கு நல்லா அது பண்ண தெரியும். அதனால நிறைய சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அங்க இருக்க எல்லாருமே இவர் பண்றதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராகுலுக்கு வயித்த கலக்குது. அவரும் பாத்ரூம்ல போய் உட்காந்துடுறாரு. இதனால ஹீரோக்கு கூடுதலா கொஞ்சம் டைம் கிடைக்குது. அப்பதான் இந்த இடத்துல டான்ஸ் பண்றதுக்காக ஜானவின்னு ஒருத்தங்க வராங்க. அவங்கள ஹீரோ மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காரு. அவங்களும் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. இப்ப எல்லாம் முடிச்சுட்டு அவங்க இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அவங்களுக்கு தெரியாமயே பைக்ல பின்னாடி ஃபாலோ பண்றாரு. அவங்க வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு வீட்டு வாசல்ல இருந்து அவங்களை கவனிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் ஜானவியை பத்தி நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, யோகா எல்லாம் பண்றதுக்காக இப்ப கோவால தான் இருக்காங்க. இவங்க மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. ஹீரோ ஒரு பொண்ணை பார்த்தேன் பிடிச்சது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீ சொல்றதை வச்சு பார்த்தா அவ பணக்காரி மாதிரி தெரியுறா, இதெல்லாம் செட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் இந்த இடத்துக்கு வருது. இப்ப எல்லார் கண்ணியும் பாக்குறாரு. உங்க 2 பேரோட கண்ணுல காதல் சுத்தமா தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா உன் கண்ணுல காதல் தெரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ வீட்டுல படுத்துட்டு இருக்கும் போதுதான் அந்த ராகுல் கிட்ட இருந்து கால் வருது. ஒரு இடத்துல டிஜே ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்கேன், நீ வான்ற மாதிரி சொல்றாரு. இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவருக்கு பீர் தந்தா கொஞ்சம் வாசிக்க விடுவார்ல, அதனால பீர்லாம் வாங்கிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த ப்ரோகிராமே ஜானவியோட ஃப்ரெண்டு தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இப்ப அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இந்த டிஜே அன்னைக்கு நல்லா பண்ணாரு, அதனால தான் இந்த இடத்துக்கு வர வச்சேன்னு சொல்லிட்டாங்க. அதுலயும் டிஜேவோட அசிஸ்டண்டா ஒரு பையன் இருக்கான், அவன் சூப்பரா பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதனால ஜானவி இருக்காங்கல்ல, அது யாருன்ற மாதிரி திரும்பி பாக்குறாங்க. ஹீரோ தான் அந்த இடத்துல பயங்கரமா மியூசிக் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட பேசணுன்ற மாதிரி இவங்களும் பக்கத்துல வந்துடுறாங்க. ஹீரோவும் பயங்கரமா நர்வஸ் ஆயிடுறாரு. இவங்க இருக்காங்கல்ல, நீங்க அன்னைக்கு சூப்பரா பண்ணீங்க, இன்னைக்கும் சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா ட்ரெஸ்ஸிங்ல மட்டும் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
அவங்களா வந்து பேசினதுனால இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப சொல்லி முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவரும் ராகுல் கிட்ட தந்துடுறாரு. செயின் வெளியே தெரியற மாதிரி போடுங்க, அதே மாதிரி லூசா Dress போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவரும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் சேஞ்ச் ஆயிடுறாரு. இப்ப இவங்களும் நம்ம சொன்ன மாதிரி மாறி இருக்காரு அப்படின்றத கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ப்ரோக்ராமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவங்களோட பேரண்ட்ஸை பத்தி எல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவும் இவரோட பேரண்ட்ஸை பத்தி சொல்லிட்டாரு. ஆனா அப்பா பார்த்துட்டு இருக்க வேலையை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாரு. இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஜெனரலா பேசுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு டைம் ஆயிருது. சரி மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒரு அக்கு கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அவங்க நம்பர் வேற தந்துட்டு போயிருப்பாங்க. அதனால அந்த நம்பருக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் காலையில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி போட்டோவெல்லாம் காட்டுறாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமா ஏத்துக்க மாட்டாங்க. இவ சினிமா படத்துல நடிக்கிற மாதிரி இருக்கா, இவ உன்னை கட்டி பிடிச்சான்னு சொன்னா நம்புறதுக்கு நாங்க என்ன முட்டாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் மெசேஜ் வேணா பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் மெசேஜ் பண்றாரு. நீ அவளுக்கு தான் மெசேஜ் பண்ற, நாங்க எப்படி நம்புறது, இதெல்லாம் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சரிடா, அவளை ஒரு இடத்துக்கு வர வச்சு மீட் பண்ணவே செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்காக கூப்பிடுறாங்க. எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ வந்தியா, உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நான் எதுக்கு வரணும், நான்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதனால அம்மா இருக்காங்கல்ல, பையனை டிராப் பண்ண சொல்லி சொல்றாங்க. இப்ப பையனும் டிராப் பண்றதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காரு. நீ தேவையில்லாம உன்னோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா உன்னோட அப்பா நினைக்கிறாரு. என்னாலயும் ரொம்ப நாள் சமாளிக்க முடியாது, அதுக்குள்ள ஏதாவது பண்ணிருன்னு சொல்றாங்க. ஹீரோவும் இந்த விஷயத்தை பத்தி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. ஹீரோனை வர சொல்லி இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் கூட்டு வந்துடுறாரு. அவங்க கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்காங்க. ஹீரோ மட்டும் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா ஹீரோனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருப்பாங்க. சாரி, நான் இந்த இடத்துல இருந்து வந்தேன், அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக வராங்க. தெரியுங்க, உங்க வீடு இங்க தானே இருக்கு, அங்க இருந்து வரும்போது இந்த மாதிரி டிராபிக் ஆகலாம் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லா டீட்டெயிலையும் சொல்றாரு. நம்மளை பத்தி முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோயின் ஒரு வெஜிடேரியன் அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. நீங்க எப்படி அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்தோம் கேக்குறாங்க. இப்ப தள்ளி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, விழுந்து விழுந்து இந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. காரணம் ஹீரோவோட அப்பா ஒரு கடை வச்சிருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா, கறி வெட்டுற கடை தான் வச்சிருப்பாரு. ஹீரோவும் மைண்டுக்குள்ள அந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கிறாரு. அதை காட்டி கூடாதுன்றதுக்காக நானும் வெஜிடேரியன் சொல்றாரு. ஹீரோயினுக்கு கால் வருது, அதனால பேசுறதுக்காக தள்ளி போயிடுறாங்க. ஹீரோயின் நிறைய ஆர்டர் பண்ணிட்டாங்கல்ல, பில் அதிகமா வரும்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் காசு அனுப்புங்கன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்றாரு. நாங்க எதுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் கிண்டல் பண்றாங்க. இப்ப இவர் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இருக்காரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, நான் பில்ல பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் கையில இருந்து வாங்கி பில்ல பே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி இவரும் மனசுக்குள்ள யோசிக்கிறாரு. நான் ஒரு கடைக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஜாங்கிரி எல்லாம் போடுற ஒரு கடைக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப நிறைய ஜாங்கிரி எல்லாம் உங்களுக்கு வாங்கி தந்துடுறாரு. இந்த இடத்துல நான் பில்ல பே பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் பில்ல பே பண்ணிடுறாரு. இன்னைக்கு நாள் ரொம்ப சந்தோஷமா போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோனும் இங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோயினுக்கும் நம்மள பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க கூட வாழ்ற மாதிரிலாம் இவர் கனவு கண்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் செலவு பண்றதுக்கு நிறைய காசு தேவையில்ல, காசை சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. இவர் எப்பவுமே அப்பா கிட்ட தானே காசு கேட்பாரு. அந்த மாதிரி அப்பா கிட்ட ஒரு 30,000 ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்காகடா அவ்வளவு காசு அப்படின்ற மாதிரி அப்பாவும் கேட்கிறாரு. இவர் நிறைய அப்பா கிட்ட ஏமாத்துற மாதிரிலாம் பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் அப்பாவும் காசு எல்லாம் தந்துடுறாரு. இப்பதான் ஹீரோயின் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. உள்ள ஜோயல்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஹீரோயின் நுழைஞ்சோன வேகமா கட்டி பிடிக்கிற மாதிரி பக்கத்துல வராது. இந்த ஜோயல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட எக்ஸா தான் இருப்பாரு. இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஜோயல் விட மாட்டாரு. அடிக்கடி இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்குலாம் வந்துட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மீரான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இப்பதான் கஷ்டப்பட்டு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்திருக்கேன், இதுக்கப்புறம் லைஃப்ல ரிலேஷன்ஷிப் குள்ளேயே போக கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் மீரா கிட்ட சொல்றாங்க. மீராவை அனுப்பி விடுறாங்க. அப்பதான் ஹீரோ மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, மறுநாள் ஹீரோவை மீட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன திடீர்னு மீட் பண்ணலாம்னு சொன்ன, ஏதாவது முக்கியமான விஷயமான்னு கேக்குறாங்க. இவரும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக வராரு. அதுக்குள்ள அந்த இடத்த வச்சு இவங்க மீராவை பாக்குறாங்க. இப்ப மீரா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ யாருன்றத பத்தி எல்லாம் மீரா கிட்ட சொல்லிடுறாங்க. மீரா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரம் தான் ஒருத்தன் கூட பழகுன, அதுக்குள்ள ஐ லவ் யூ சொல்லிட்டான், இந்த பசங்களே இப்படிதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கலான்ற மாதிரி மீரா கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இவங்களும் ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ லவ் சொல்லணும்னு வந்திருப்பாரு. ஆனா இப்ப எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறாரு. அதனால ரெண்டு பேருமே இந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது மனசுல இருக்கிறத சொல்லிடணும்னு நினைக்கிறாரு. சட்டுன்னு இடுப்பு பிடிச்சி இவங்களை பக்கத்துல இழுத்துறாரு. இதை சொல்லாம இருந்தனா கண்டிப்பா எனக்கு நாள் ஓடவே ஓடாது. என் மைண்ட்ல இருக்க எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது இவருக்கு ராகுல் கிட்ட இருந்து போன் கால் வருது. ஒருத்தனை மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் ராகுல் சொல்லிடுறாரு. இவங்களும் பெருசா ரியாக்ட் பண்ணாம இருக்காங்கல்ல. நீ நோன்னு சொல்ல, அப்ப எஸ் தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ராகுல் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு இவங்க கார்ல வந்துடுறாரு. அந்த இடத்துல ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பைக்ல ஒரு நபர் வரான். இந்த பொட்டலத்தை புடி அப்படின்ற மாதிரி பொட்டலத்தை காருக்குள்ள போட்டு வேகமா கிளம்பிடுறான். ஆகா, இவன் ட்ரக்க வாங்க வச்சிருக்கான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப நேரா ராகுலை பாக்குறதுக்காக அந்த பார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு.
எதுக்காகடா என்ன வாங்க வச்ச? ஒருவேளை போலீஸ் பிடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? என் கரியர் தான் காலியாயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த வேலைலாம் வச்சுக்கிட்ட உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி விடுறாரு. சாரி அப்படின்ற மாதிரி ஈரினை பார்த்து கேட்கிறாரு. என்கிட்ட சீன் போடணுன்றதுக்காக தானே இவனை அடிக்கிறதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி அவங்களும் சிரிச்சுக்கிட்டே கேட்கறாங்க. சரி வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் அவங்க வீட்டுக்கு வராங்க. காரை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் எதுக்காக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. தினமும் பிக்கப் பண்றதுக்கு வரணும்ல, அதுக்காக தான் நீயே வச்சுக்கோன்ற மாதிரி இவங்க காரை விட்டு இறங்கிடுறாங்க. யாருமா அந்த பையன் அப்படின்ற மாதிரி அப்பவும் கேட்கிறாரு. என்னன்னு தெரியலப்பா, இவன் கூட கொஞ்ச நாளா பழகுறேன், எனக்கு ரொம்ப இவனை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. லவ்வான்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. ஈரனை பொறுத்த வரைக்கும் டிசைனர் படிப்பு படிக்கணும்னு தான் நினைப்பாங்க. இப்ப ஹீரோவோட ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை நிறைய ட்ரெஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்து லைட்டா ஸ்மைல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த காரை அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டிலாம் பாத்துறாங்க. நீ ப்ரப்போஸ் பண்ணியும் அவன் எதுவுமே சொல்லனா கண்டிப்பா அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு போல, நீ ரொம்ப லக்கிடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோவும் பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஷாப்பிங்னு அடிக்கடி இவரை வெளியே கூட்டு வந்துடுறாங்க. நிறைய ட்ரெஸ் எல்லாம் இவருக்கு வாங்கி தராங்க. இந்த கார்டை நீயே வச்சுக்கோ, உன் செலவுக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கார்டெல்லாம் தந்துடுறாங்க. ஈரனை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கெட் டுகெதர்லாம் போவாங்க. அந்த மாதிரி போகும்போது ஹீரோவையும் கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோ யாருன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இவங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து ஜோயெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப ஜோயல் இவங்க கிட்ட பேசுறாரு. 2 பேருமே பேசிக்கிட்டே வெளியே போயிடுறாங்க. இதை ஹீரோவும் குழப்பமா பார்த்துட்டு இருக்காரு. அவன் பேரு ஜோயலு. 2 பேருமே இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஜோயலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போலான்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கான். நீயும் வா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஈரின் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. நம்ம காசை செலவு பண்ணி கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. ஜோயல் இவங்க கிட்ட க்ளோஸா பேசினது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு என்னாச்சு, என்னால இப்படி இருக்குன்னு ஈரின் கேக்குறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு இவங்களுக்கு லிப் லாக் பண்ணிடுறாரு. அவன் உன்னை தொட்டு தொட்டு பேசினது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணனா அவன் கையெல்லாம் வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க ஸ்மைல் பண்றாங்க. ஹீரோ கோவாக்காவது கூட்டு போனான்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு கூட்டு போறது கூட இவர்கிட்ட காசு இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்ட இருந்து செயினை வாங்கிடுறாரு. அதை அடகு வச்சு வர காசு இருக்கு பாத்தீங்களா, அது மூலியமா இவரும் கோவாக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. இப்ப சந்தோஷமா 2 பேருமே சேர்ந்த மாதிரி டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, அவசரப்படாத, ஸ்லோவா நம்ம கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோ இதை நினைச்சு லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஈரனோட அம்மா இங்க தானே இருக்காங்க, அம்மாவை பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்போ ஒரு இடத்துல உட்காந்து இவங்க 3 பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஈரன் அம்மா இருக்காங்கல்ல, உன்னோட அப்பா என்ன பிசினஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஈரவும் சட்டுன்னு கறிக்கடை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவர் இதுக்கு முன்னாடி இதை பத்தி சொல்லியிருக்க மாட்டாரு. என்ன இதுக்கு முன்னாடி சொல்லு அப்படின்ற மாதிரி ஈரனும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈரன் அம்மா இருக்காங்கல்ல, ஈரனை பார்த்து என்ன கேக்குறாங்கன்னா, நீ படிப்பு படிக்கணும்னு நினைச்சல, அதுக்காக எப்ப ஃபாரினுக்கு கிளம்பி போக போற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இத பத்தி ஈரன் ஹீரோ கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க. ஹீரோவோட முகம் லைட்டா மாறிடுது. ஹீரோவா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் வந்துடுறாரு. இப்பதான் ஈரன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இவருக்கு கால் வருது. ஈரன் போன் எடுக்க மாட்டா. இந்த பார்ட்டிக்கு நீங்க 2 பேருமே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத பத்தி எதுக்காகமா பேசுனீங்க, இன்னும் இத பத்தி அவங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டாங்க. எப்படியும் சொல்லி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இப்ப ஈரன் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, லவ்வா என்னன்னு தெரியலன்னு சொன்னல, இப்ப லவ்ன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, எதுக்காக நம்ம கிட்ட அந்த படிப்பை பத்தி சொல்ல, ஒருவேளை நம்மள டைம் பாஸ்க்கு யூஸ் பண்றாளா, நம்மள விட்டுட்டு கிளம்பிடுவாளா அப்படின்ற மாதிரி பயங்கரமா வீட்டுல யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா ஹீரோனே இந்த பார்ட்டில வச்சு ஹீரோ கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ தான் முதல்ல இந்த பார்ட்டிக்கு வராரு. ஜோயல் இருக்காரு பாத்தீங்களா, வேணும்ட்டே இவர்கிட்ட வம்புலாம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி இருந்து மீரா கவனிக்கிறாங்க. இப்ப வேகமா ஹீரோக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. நீ உள்ள வான்ற மாதிரி கையை பிடிச்சி உள்ள கூட்டு வந்துடுறாங்க. அவன் எப்பவுமே அப்படிதான், அது பெருசா எத்துக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஈரனும் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஈரன் வந்தோடனே ஜோயல் இருக்காரு பாத்தீங்களா, மறைச்சு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. வா மாடிக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி அவங்களை மேல கூட்டு போறாரு. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு செம்மையா இந்த இடத்துல கோவம்லாம் வந்துட்டு இருக்கு. எதுக்காக நீ அப்செட்டா இருக்கன்னு மீரா கேக்குறாங்க. என் லவ்வரோட கையை இன்னொருத்தன் பிடிக்கிறத பார்க்கும்போது கஷ்டமா இருக்காதா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. எது நீயும் அவளும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அவ இதுக்கப்புறம் லவ்வே பண்ண மாட்டேன்ற மாதிரி என்கிட்ட சொன்னா, கண்டிப்பா அவ லவ்லாம் பண்ண வாய்ப்பு இல்ல, சும்மா தான் அவன் கூட பழகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது சும்மா பழகிட்டு இருக்காளா, சும்மா எப்படி இவ்வளவு க்ளோஸ் எல்லாம் பழக முடியும் அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. கொஞ்சம் அன்ஈஸியெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க இருக்காங்கல்ல, முதல்ல நீ உட்காரு அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிடுறாங்க. அப்பயும் இவர் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நீ ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சட்டுன்னு ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்கன்னா, இவரை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல லிப் லாக் பண்றாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஈரன் வந்து இந்த விஷயத்தை பாத்துடுறாங்க. ஹீரோ மேல எந்த தப்பும் இல்லல்ல, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு பேசுறதுக்காக வராரு. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, இன்னைக்கு உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா நல்லா என்ன சீட் பண்ணிட்ட, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. இவங்க கோவமா இருக்கிறதுனால அப்புறமா பேசிக்கலாம்னு ஹீரோ நடக்க பாக்குறாரு. அப்ப ஜோயல் இருக்கான்ல, கார் கீயை தந்துட்டு போன சொல்றான். ஈரன் எதுவுமே சொல்லாம இருக்காங்க, அதனால இவரும் கார் கீயை தந்துடுறாரு. இப்ப மேற்கொண்டு நடக்க பாக்குறாரு. அப்ப ஈரன் கார்டையும் தர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இவர் கார்டை தந்துடுறாரு.
அதே மாதிரி அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் என்னோடது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவை ட்ரெஸ்ஸையும் கழட்ட சொல்றாங்க. ஹீரோக்கு இப்ப ஜோயலை விட ஹீரோயின் மேல கோவம் அதிகமாயிருது. இப்ப ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி தந்துடுறாரு. எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்கல்ல, இவரும் ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்ணி வெளியே வந்துடுறாரு. இவரோட பைக் இருக்கு பாத்தீங்களா, அதை கோவமா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஹீரோ சீட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. ஹீரோயினோட பேரண்ட்ஸ் இப்ப கோவால தான் இருக்காங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்துடுறாங்க. ஆனா ஹீரோயினால நார்மலா இருக்க முடியல. குடிச்சிட்டு அந்த இடத்துல பயங்கர கெலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் சேர்ந்த மாதிரி தான் அவங்கள சமாதானம்லாம் பத்துறாங்க. இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சமாதானம் பத்துற மாதிரி ஜோயல் வந்துடுறான். நம்ம எங்கேயாவது வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க பாருக்கு கூட்டு வந்துடுறான். இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அவங்கள தப்பாலாம் டச் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவங்க அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. கையெடு அப்படின்ற மாதிரி அங்க இருந்து வேகமா ரூம் வந்துடுறாங்க. ஹீரோவை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மீராவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அதனால ஹீரோயினை பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த டைம்ல அவனை கம்ஃபர்ட் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ண. ஏன்னா அவன் பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி ஹீரோயின் ஒரு வாட்டி கூட சொன்னதில்லை அப்படின்ற மாதிரிலாம் புரிய வச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஹீரோ மேல எந்த தப்புமே இல்லைன்றது இவங்களுக்கு புரிய வந்துருது. அதனால இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அம்மாவும் உட்கார வச்சு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோ, உடனே அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினோ கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு மெசேஜ் எல்லாம் பண்றாங்க. ஆனா அவர் சைட்ல ரிப்ளைவே வர மாட்டேங்குது. அவர் அந்த நம்பரே யூஸ் பண்ணலான்னு தெரிய வருது. அவரோட கடைக்கிட்ட வந்து எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தா கடை க்ளோஸ்ல இருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஹீரோவோட பைக் வச்சு ஹீரோவை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பைக் நம்பரை வச்சு கூட இவங்களால ஹீரோவை ரீச் பண்ணவே முடியல. இப்ப இவங்க ஃப்ரெண்டு மீரா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு லிங்க் அனுப்பியிருக்காங்க. இதை உடனே பாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களும் அந்த யூடியூப் சேனல் வீடியோவை பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப ஹீரோவோட லைஃப்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவா அன்னைக்கு நைட்டு கோவமா வீட்டுக்கு வந்திருப்பாரு. கொஞ்ச நாள் டிப்ரெஷன்லயே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் கண்ணாடியை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எதுக்காகடா இப்படியே இருக்க, லைஃப்ல ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி இவரே திட்டிட்டுலாம் இருக்காரு. அவங்க வாங்கி தந்த ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட வந்து தந்துடுறாரு. அதே மாதிரி அப்பாவோட கடைக்கு வந்துடுறாரு. அப்பா எனக்கு 30,000 ரூபாய் வேணும்னு கேட்கிறாரு. இப்ப என்னடா செலவு அப்படின்ற மாதிரி அப்பாவும் கேட்கிறாரு. இவர் இருக்கார்ல, நீங்க சும்மாலாம் தர வேணாம், எனக்கு ஒரு கடை ஆரம்பிச்சு தரதா சொன்னீங்கல்ல, அதை ஆரம்பிச்சு தாங்க, நானே சம்பாரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அப்பாவும் இவர் கேட்ட மாதிரி கடையை ஆரம்பிச்சு தந்துடுறாரு. அந்த இடத்துல ஹீரோவும் பிசினஸ் வேலையெல்லாம் கவனிச்சுக்கிறாரு. பையன் பொறுப்பா மாறினதை நினைச்சு அப்பாவும் சந்தோஷப்படுறாரு. நீ லைஃப்ல பெரிய எய்மை வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அது போறதுக்கு முன்னாடி நம்ம ஓரளவுக்கு சேஃப் ஆயிடணும். அதுக்காக தான் இந்த பிசினஸ் பண்ணுன்னு உன்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். இப்போ உனக்கு காசு இருக்குல்ல, காசு வந்தாலே பாதி சந்தோஷம் கிடைச்சிரும் சொல்லிட்டாரு. இந்த மாசம் லாபம் வந்தது பாத்தீங்களா, அத பையன் கிட்ட தராரு. பையனும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டாரு. நான் சொன்னது உண்மையாயிடுச்சு பாரு அப்படின்ற மாதிரி அப்பாவும் கூட சேர்ந்து சிரிக்கிறாரு. இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அன்னைக்கு நடந்ததை பத்தி சொல்றாரு. இது எதுக்காக நான் முன்னாடியே சொல்ல, உடனே கிளம்பு, அவங்க வீட்டுல போய் பிரச்சனை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டா நம்ம பழி வாங்கிடுவோம்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அப்படி பழி வாங்க கூடாது, வேற மாதிரி தான் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஆல்பம் சாங்லாம் கிரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கும். கிடைச்ச காசை வச்சு அந்த ஆல்பம் சாங் கிரியேட் பண்ற வேலையெல்லாம் பாக்குறாரு. அதுவும் நல்லா ரீச் ஆகுது. இப்ப யூடியூப் சேனல்ல வீடியோஸ்லாம் நல்லா போகுது பாத்தீங்களா, அது மூலியமா காசு கிடைக்குது. அதே மாதிரி நிறைய ஆஃபரும் இவருக்கு கிடைக்குது. அந்த மாதிரி தான் இப்ப ஒரு பெரிய இடத்துல டிஜே ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஈரின் இந்த தகவல் தெரிஞ்சு பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது ஈரினை பாத்துடுறாரு. கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி வேகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஈரின் இருக்காங்கல்ல, பேசணும்ன்ற மாதிரி இவரை வந்து பிடிக்கிறாங்க. உன் மேல தப்பு இல்லைன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மீற விஷயம்லாம் பேசி சால்வ் பண்ற பிரச்சனை தான், அது எனக்கு முக்கியமே கிடையாது. ஆனா எதுவுமே தெரியாம என்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டு வச்சு அசிங்கப்படுத்தினல, அதை மட்டும் என்னால லைஃப்ல மறக்கவே முடியாது. காடு நீ தான் தந்த, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக வாங்கின, மத்தபடி அதுக்காக தான் உன்கிட்ட பழகுனன்ற மாதிரி கொண்டு வந்துட்டல, இது என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. திரும்பி தயவு செஞ்சு என்னோட லைஃப்ல வராத, என் லைஃப்ல இன்னும் நான் நிறைய பண்ணோன்ற மாதிரி கிளம்பிடுறது. இது எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லி இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தாமா தப்பு பண்ணிருக்க, லைஃப்ல நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அந்த தப்பை நம்ம தாமா கரெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் எப்படியாவது திரும்பி ஹீரோ கிட்ட பேசி பழக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோவும் காலையில தூங்கி கண்முழிக்கிறாரு. பார்த்தா இவங்க எதிர உட்காந்துட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. போகலாம் மாட்டேன், இங்கதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களை போக வைக்கிறதுக்காக இவரும் ஒரு பிளானை யோசிச்சிடுறாரு. இப்ப கிளம்புறாரு. இவங்களும் பைக்ல ஏறி உக்காந்துடுறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட கடைக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்க கண் முன்னாடியே கோழி எல்லாம் நறுக்கிட்டு இருக்காரு. இத பாக்குற இவங்களும் ரொம்ப அனீசியா ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு போகவே மாட்டாங்க. ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வந்தோன்னே இவங்களும் பசிக்குதுன்னு சொல்றாங்க. அந்த ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டாங்க. அந்த ஹோட்டலுக்கு வேணாம், நான் சொல்ற ஹோட்டலுக்கு போலான்னு இவர் சொல்றாரு. ஒரு நார்மல் ஹோட்டலுக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல காரெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப ஹீரோவும் காசு கொடுக்கறதுக்காக வராரு. என்னென்ன மொத வாட்டி ஆள் கூட வந்திருக்கீங்க, காசெல்லாம் தரீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்கிறான்.
ஃப்ரீயா சாப்பிடுறது என்னைக்குனாலும் பிரச்சனைப்பா, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்பதான் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ தந்த ட்ரெஸ் தான் போட்டு வராரு. இந்த விஷயத்தை ஹீரோனும் கவனிச்சிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப ஆசைப்பட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி தந்திருப்பாங்க. அதை போய் இவங்கிட்ட தந்துட்டாரு அப்படின்ற மாதிரி லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சாப்பிட்டதே உங்களுக்கு சுத்தமா செட் ஆகுது. நைட்டு பயங்கரமா வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் சப்போர்ட்டிவா உங்களுக்கு தலையெல்லாம் பிடிச்சி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே இப்ப நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு யாருமே தேவையில்ல, கோவாலே எனக்கு ஒரு பீச் ஹவுஸ் இருக்கு, அந்த இடத்துல போய் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு வேணா லைஃப்ல யாருமே தேவைப்படாம இருக்கலாம், ஆனா எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், நான் இங்க தான் கடைசி வரைக்கும் இருப்பேன், அதனால யோசிச்சே முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களை இங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, மறுநாள் காலையில இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பேரண்ட்ஸ்க்கு இவங்க யாருன்னே தெரியல. ஏன்னா ஹீரோ எதை பத்தியுமே சொல்லிருக்க மாட்டாரு. பேரண்ட்ஸ்க்கு ஆனா ஓரளவுக்கு லவ்வர்ன்றது புரிஞ்சிருது. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்து அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. இங்க தானே இதுக்கப்புறம் இருக்கணும், அதனால தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மொத்தமா இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நான் அங்கதான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோவோட ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இவங்க தங்கறதுக்காக ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இவங்க இங்க தங்குறதுனால பேரண்ட்ஸ்க்கு இவங்க தான் சமையல்லாம் பண்றாங்க. இவங்க கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடுவாங்கல்ல, அதே மாதிரி பேரண்ட்ஸை சாப்பிட வைக்கிறாங்க. ஹீரோனும் இங்க இருந்தே இவங்களோட ஒர்க் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க. அவங்க வேற ரொம்ப ஆட்டா இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே மியூசிக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி உள்ள போயிடுறாங்க. ஆக இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நடுவுல எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ இவங்களை வேணும்ட்டே வெறுப்பேத்தணும் அப்படின்றதுக்காக ஜன்னல்லாம் சாத்திட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோக்காக பிரியாணி ரெடி பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு பிரியாணி ரெடி பண்றது கஷ்டம் தானே, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவருக்காக ரெடி பண்ணிருப்பாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நீ வீகன் தானே என்கிட்ட சொன்ன, அப்புறம் எப்படி பிரியாணி எல்லாம் ரெடி பண்ண அப்படின்ற மாதிரி உங்க கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்பவும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு போக பாக்குறாரு. வேணாம், அவங்க பிரச்சனையை அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி அம்மாவும் தடுத்துறாங்க. உனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பெல்லாம் நீ ஒன்னும் கஷ்டப்பட்டு செய்ய தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா பேசுறாரு. சரி குடு சாப்பிடுறேன் அப்படின்னு வாங்கி சாப்பிட பாக்குறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இன்னும் அந்த நைட்டு நடந்ததை நினைச்சுதான் நீ கோவப்பட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது, நீங்க கிஸ் பண்ணும் போதே நல்ல வேலை நான் வந்துட்டேன், இல்லனா என்ன ஆயிருக்குனே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறாரு. ஆமா நீ வரலன்னு வச்சுக்கோ, அவளை கண்டிப்பா ரூம்குள்ள கூட்டு போயிருப்பேன்னு சொல்லிட்டாரு. மேற்கொண்டு பிரச்சனை ஆக போறது தெரிஞ்சு அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதனால ஹீரோயின் இருக்காங்கல்ல, அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க. நீ தாண்டா தேவையில்லாம ரொம்ப கோவப்பட்டுட்ட அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் புரிய வைக்கிறாங்க. உனக்காக கஷ்டப்பட்டு செஞ்சா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவரை இந்த இடத்துல சாப்பிட்டு எல்லாம் பாக்குறாரு. நீயே போய் அவகிட்ட சாரி கேட்டு கூட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, தயங்கி ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த வீட்டுல வச்சுதானே அசிங்கப்படுத்தப்பட்டாரு, அதனால ஒவ்வொரு ரூமை பார்க்கும் போதும் அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. இப்ப அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இவரும் வந்து ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு, சாரி கேட்கிறாரு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஃபாரின்ல படிக்கணும்னு நினைச்சாங்கல்ல, இப்ப வேணான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு 25th ஆனிவர்சரி வருது, நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோ போடுறதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸையும் அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸோட மதிப்பு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு. ஏற்கனவே அவங்க கார்டு கொடுத்தது கார் குத்ததெல்லாம் இவர் யோசிச்சு பாக்குறாரு. அதெல்லாம் வேணாம், நம்மளே தச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தச்சிடுறாரு. இதை விட அந்த ட்ரெஸ் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இல்லம்மா இது போடுறதுதான் எனக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி வந்துடுறாங்க. இந்த டைம்ல எல்லாருமே பேரண்ட்ஸை பத்தி பெருமையா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹீரோனும் பேசுறதுக்காக எந்திரிக்கிறாங்க. நான் ஃபாரின்ல படிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இதுக்கப்புறம் நான் ஃபாரினுக்கு போக போறது இல்ல, நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அதே மாதிரி முட்டி போட்டு என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் பண்ணிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. ரொம்ப நேரம் இவர் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் கையை நீட்டுறாரு. இவங்களும் கையில ரிங் எல்லாம் போட்டு விட்டுறாங்க. பேரண்ட்ஸ்க்கும் ஹீரோயினை பிடிச்சிருக்கும், அதனால பேரண்ட்ஸ் சந்தோஷம் தான் படுறாங்க. இப்ப வயசு பசங்க எல்லாருமே ட்ரிங்க் பண்றதுக்காக தனியா ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோ கூட இருப்பாங்க. இதெல்லாம் ஜோயல் பாக்குறான் பாத்தீங்களா, காஸ்ட்லி சரக்குக்கு ஆசைப்பட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இப்பெல்லாம் பேசாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தடுத்துட்டு இருக்காங்க. அதை மீறியா அவன் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கான். கோவப்பட்ட ஹீரோ இருக்கார்ல, சண்டை போடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோயின் இவரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ ஒரு ஸ்டேஜ்ல செம்மையா டென்ஷன் ஆகி அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கிறதுக்காக வராங்க, எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. நான் அவ்வளவு சொல்லியும் எதுக்காக இப்பெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸை கிண்டல் பண்ணிட்டு இருப்பான், பாத்துட்டு இருக்க சொல்றியா அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா பேசுறாரு. இவர் சண்டை போட்டது வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ்க்கோ தெரிய வந்துருது. எதுக்காகடா தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனை பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் பிரச்சனை பண்ணாமா, நான் பிரச்சனை பண்ணல, என்னால இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிலாம் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி கோவமாலாம் பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட வச்சு அசிங்கப்படுத்தினாங்கல்ல, அதுதான் ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இத பத்தி எல்லாம் அம்மா கிட்ட சொல்லிடுறாரு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்ன முடிவு எடுத்தாலும் நீ சரியான முடிவை தான் எடுப்ப, நீயே நல்லா யோசிச்சு முடிவு எடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
ஹீரோ அவங்க கூட சந்தோஷமா பழகின விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அவங்கள பார்த்து பேசுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. ஈரினும் சாரி சொல்லி வேகமா கட்டி பிடிக்கிற மாதிரி வராங்க. ஆனா இவர் தடுத்துடுறாரு. உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி மொட்டை மாடிக்கு உங்களை கூட்டு வந்துடுறாரு. நான் ஜோயல் கிட்ட பேசுறதும் மீரா கிட்ட பேசுறதும் பிரச்சனைனா இதுக்கப்புறம் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜோயல் என்ன கிண்டல் பண்ணதும் நீ மீரா கிட்ட பேசுறதும் எனக்கு பிரச்சனை கிடையாது, பிரச்சனையே வேற, உனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாரு. நீ எதுக்காக ஃபாரினுக்கு போக வேணாம்னு முடிவு பண்ணேன்னு கேக்குறாரு. இங்க உன் கூட இருக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ எதுக்காக அந்த மாதிரி எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணும், நீ ஃபாரினுக்கு போய் நீ நினைச்சத பண்ணு, இங்க இருந்து நான் நினைச்சத பண்றேன், அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா எப்பனால ஹீரோக்கு அது மைண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கோம், தேவையில்லாத பிரச்சனை வரும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ப்ளீஸ் என்னை விட்டு போகாது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க. நான் சொல்றதை கேளு, இதுதான் கரெக்டான விஷயம் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி சில மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஃபீல்ட்ல பெரிய ஆளா மாறிடுறாரு. இவர் அதை பாக்குறதுக்காக நிறைய பேர்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க படிப்பெல்லாம் அந்த இடத்துல போய் கண்டினியூ பண்றாங்க. அதுல அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சோ கடைசியில இவங்க ரெண்டு பேருமே சேரலன்ற மாதிரி நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.